இந்த வீடியோவில் இங்கிலீஷ் பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் ஒன் பனானா. இந்த ஆட்டுக்குட்டி பேர் சிட்டுன்னு வரும். சரி, இந்த ஆட்டுக்குட்டி பேர் சிட்டு. ஓகேவா? ஸோ இந்த சிட்டு சொல்கிறாங்க, இந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது ஐ ஹாவ் ஒன் பனானான்னு சொல்லுது. ஓகேவா? ஐ ஹாவ் ஒன் பனானா, என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹாவ் ஒன் கேப், என்கிட்ட ஒரு தொப்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஐ ஹாவ் ஒன் டாய் அப்படின்னா என்கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. சரியா? அப்படின்ட்டு இந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது. நெக்ஸ்ட் இந்த பொண்ணு பேர் வள்ளி. சரியா? இந்த பொண்ணு பேர் வள்ளி. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ஹாவ் 4 பனானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் ஃபோர் பனானாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட 4 பனானா இருக்கு. சரியா? எதுக்கு அதை எஸ் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளூரல், நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு அந்த பொருட்களுக்கு பின்னாடி எஸ் ஆட் பண்ணிக்கணும். நிறைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம எஸ் ஆட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இவங்கள்ட்ட என்ன இருக்கு? ஐ ஹாவ் வள்ளி சொல்றாங்க ஐ ஹாவ் 4 பனானாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்புறம் ஐ ஹாவ் 2 கேப்ஸ், என்கிட்ட 2 தொப்பிகள் உள்ளன. சரி, அந்த கல்லுக்கு தான் நம்ம எஸ் ஆட் பண்றோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் 3 டாய்ஸ். வள்ளி சொல்றாங்க ஐ ஹாவ் 3 டாய்ஸ்ன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சிட்டு கேட்குது ஒய் டு யூ ஆட் எஸ் வித் யுவர் வேர்ட்ஸ். உன்னோட வார்த்தைகள்ல எதுக்கு நீ எஸ் ஆட் பண்ணி பேசுற அப்படின்ட்டு அந்த ஆட்டுக்குட்டி கேட்குது. ஓகேவா? வள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ ஹாவ் மோர் தென் ஒன் ஆஃப் ஈச். என்கிட்ட ஒவ்வொரு பொருட்களையும் எனது அதிகமா இருக்கு அப்படின்ட்டு வள்ளி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம குழந்தைகள்கிட்ட டீச்சர் நோட்டு, குழந்தைகள்கிட்ட இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் டு சில்ட்ரன் தட் வி ஆட் எஸ். எதுக்காக ஆட் பண்றோம்? டு எ நவுன், நவுன். சரி, அந்த நவுன் டு மேக் இட் மோர் தென் ஒன். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்னா பேர் சொல்லணும்னு அர்த்தம். சரியா? அப்படி நிறைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த பொருட்களுக்கு முன்னாடி எஸ் ஆட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? தேங்க்யூ.